குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்திச் சுருக்கம். 5 நாட்கள் கழித்து கவின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. நெல்லையில் கடந்த 27ஆம் தேதி சாப்ட்வேர் இன்ஜினியரான கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தூத்துக்குடியைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த கவினும் நெல்லையைச் சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சித்த மருத்துவரும் காதலித்து வந்தனர். காதலியின் தம்பி சுர்ஜித் தான் கவினை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்தார். தனது அக்காவை இன்னொரு சாதியை சேர்ந்தவர் காதலித்ததால் கொன்றேன் என்று போலீசில் வாக்குமூலம் கொடுத்தார். இந்த ஆணவ கொலை விவகாரத்தில் சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். கொலை திட்டத்தில் சுர்ஜித் அப்பா சரவணன், அம்மா கிருஷ்ணகுமாரி ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் 2 பேரையும் கைது செய்தால் மட்டுமே கவின் உடலை வாங்குவோம் என்று உறவினர்களும் ஊர் மக்களும் போராடி வந்தனர். கொலையாளி சுர்ஜித்தின் அப்பா, அம்மா 2 பேருமே SI. அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பின்னர் சரவணனை போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து கவின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டது. 5 நாட்கள் கழித்து கவின் உடலை உறவினர்கள் பெற்றுக்கொண்டனர். கவினின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்துக்கு அவரது உடல் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படுகிறது. முன்னதாக நெல்லை அரசு மருத்துவமனையில் கவின் உடலுக்கு அமைச்சர் நேரு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன். ஆகஸ்ட் 5 விசாரணை. தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் தம்பி அனில் அம்பானிக்கு எஸ் வங்கி 3000 கோடி ரூபாய் கடன் வழங்கியது. அவருடைய ராகாஸ் தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கப்பட்டது. பணத்தை ராகாஸ் தொழில் நிறுவனங்களுக்கு பயன்படுத்தாமல் வெளிநாடுகளில் உள்ள மற்ற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக மாற்றம் செய்தார் என அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மும்பை, நவி மும்பை, தானே, டெல்லி, ஹைதராபாத், குஜராத், ஹரியானா உள்ளிட்ட நகரங்களில் அனில் அம்பானி தொடர்பான சுமார் 60 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அனில் அம்பானியிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். பொதுச் செயலாளர் வழக்கில் EPS மனு தள்ளுபடி. 2022 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். O. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்குவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தீர்மானங்கள் செல்லாது என அறிவிக்க கோரியும், அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வை ரத்து செய்ய கோரியும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி சென்னை உரிமையியல் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை நடந்து வந்தது. பொதுச் செயலாளர் பதவியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி பழனிசாமி மனு செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். அதிமுக பொதுச் செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தேர்வு செய்ய வேண்டும். பொதுச் செயலாளர் நியமனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு செல்லும் என்றும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டனர். சடன் பிரேக் பிடித்த பஸ், வெளியே வந்து விழுந்த குழந்தை. விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே முத்துலிங்காபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார். இவர் தனது சகோதரியுடன் மதுரையில் இருந்து தனியார் பஸ்ஸில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து கொண்டிருந்தார். சகோதரி 2.5 வயது மற்றும் 1 வயது குழந்தைகளுடன் முன்பக்க படிக்கு அருகில் உள்ள சீட்டில் உட்கார்ந்திருந்தார். மீனாட்சிபுரம் விளக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது டிரைவர் சடன் பிரேக் பிடித்துள்ளார். 1 வயது குழந்தை கையிலிருந்து நழுவி படி வழியாக சாலையில் விழுந்தது. மதன்குமார் தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் 2 குழந்தைகளும் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவத்தின் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் 2 மாணவர் மர்ம மரணம், சந்தேகம் கிளப்பும் அன்புமணி. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் துவாக்குடியில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்த வேலூரை சேர்ந்த யுவராஜ் விடுதியறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சியடைந்தேன்.
யுவராஜ் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது தொடர்பாக ஆயிரம் மர்மங்கள் எழுந்துள்ள நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மாணவனின் உயிரிழப்பை மூடி மறைக்க முயற்சிகள் நடக்கின்றன. மாணவர் யுவராஜ் அவரது விடுதியறையின் கதவை பூட்டிக் கொண்டு கேபிள் ஒயரை கொண்டு மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இது அப்பட்டமான பொய் என்றும் அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் கூறப்படுகிறது. துவாக்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த திருவள்ளூரை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கிருத்திகா கடந்த ஜூன் 11ஆம் தேதி துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின. அதைத் தொடர்ந்து அனைத்து அறைகளிலும் உள்புறமாக தாழிடும் வசதி அகற்றப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அவ்வாறு இருக்கும்போது மாணவர் யுவராஜ் எப்படி விடுதியறையின் கதவை உள்புறமாக பூட்டிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்க முடியும் என்று சக மாணவர்களும் யுவராஜின் பெற்றோரும் எழுப்பும் வினாக்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. மாணவர் யுவராஜ் மர்மமாக உயிரிழந்ததாக கூறப்படும் தினத்திற்கு முந்தைய நாள் இரவு அவர் தமது தாய் தந்தையருடன் தொலைபேசியில் மகிழ்ச்சியாக உரையாடியிருக்கிறார். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் அவரிடம் சிறிதும் இல்லை என்று அவரது குடும்பத்தினர் கூறுகின்றனர். யுவராஜ் தற்கொலை செய்து கொண்டதாக பள்ளி நிர்வாகம் கூறுவதை ஏற்க முடியவில்லை. அரசு பள்ளிகளில் நன்கு படிக்கும் மாணவர்கள் மட்டும்தான் பல்வேறு தேர்வுகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதிரி பள்ளிகளில் சேர்க்கப்படுவார்கள். இந்த மாதிரி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் சொந்த தொகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த பள்ளியை கடந்த மே 8ஆம் தேதிதான் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளியில் மாணவர்கள் மனமகிழ்ச்சியுடன் கல்வி கற்பதற்கான சூழல் இல்லை. திருவெரும்பூர் துவாக்குடி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 2 மாதங்களில் 2 மாணவர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தது இயல்பானதாக தோன்றவில்லை. இதன் பின்னணியில் உள்ள உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட விரிவான விசாரணை நடத்த வேண்டும். யுவராஜின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார். UPI புதிய விதிகள் இன்று முதல் அமல். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் முதலான செயலிகள் மூலம் டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு இன்று முதல் புதிய UPI விதிகள் செயல்படுத்தப்பட உள்ளதாக இந்த செயலிகளை கட்டுப்படுத்தும் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. புதிய விதிகளானது வங்கி பண இருப்பை சரிபார்ப்பது, தானாக பணம் டெபிட் செய்வது, வங்கி விவரங்களை அணுகுவது போன்ற விஷயங்களுடன் தொடர்புடையதாக இருக்கும். புதிய விதிகளின்படி ஒவ்வொரு UPI செயலியிலும் பயனர்கள் ஒரு நாளைக்கு 50 முறை மட்டுமே பண இருப்பை சரிபார்க்க முடியும். வங்கிகள் பயனர்களின் கணக்குகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ச்சியான ஒரு கால இடைவெளி அடிப்படையில் தானாக டெபிட் செய்ய அனுமதிக்கின்றன. இருப்பினும் நெருக்கடியான நேரங்களில் செய்யப்படும் தானியங்கி பணம் செலுத்தும் முறையில் கணினி சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இதனால் இதுபோன்ற பரிவர்த்தனைகள் இனி காலை 10 மணிக்கு முன் செயல்படுத்தப்படும். பிற்பகல் 1 முதல் 5 மணி வரையும், இரவு 9:30 மணிக்கு பிறகும் பரிவர்த்தனைகளில் நெரிசல் இல்லாத நேரங்களில் செயல்படுத்தப்படும். அடுத்து ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கு முன்பு பணம் பெறுபவரின் பெயர் பணம் அனுப்புவோருக்கு காட்டப்படும். இது மோசடியான அல்லது தவறான நபருக்கு பணம் செல்வதை தடுக்க உதவும். இதுபோன்ற இன்னும் பல்வேறு கட்டுப்பாடுகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா விதித்துள்ளது. ஆணவ கொலையை தடுக்க சட்டம், ஸ்டாலினிடம் நேரில் கேட்ட வைகோ. ஜூலை 21ஆம் தேதி காலையில் வாக்கிங் சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அப்பல்லோ மருத்துவமனையில் 1 வாரம் சிகிச்சை பெற்ற முதல்வர் ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்விற்கு பிறகு வழக்கமான பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். அவரை அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றனர். இன்று சென்னை ஆழ்வார்பேட்டை வீட்டில் ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ கூறியது, ஸ்டாலினை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தேன். நெல்லையில் கவின் கொலை தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கைகளை வரவேற்கிறேன். ஆணவ கொலைகளை தடுக்க கடும் சட்டம் இயற்ற வேண்டும் என்று முதல்வரிடம் வலியுறுத்தினேன். பாஜ உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகளுடன் என்றைக்குமே மதிமுக கூட்டணி வைக்காது. 2026 தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் என்று வைகோ சொன்னார். வெளிநாட்டு சக்திகளின் வழிகாட்டி ராகுல், பாஜ MP விளாசல். லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மீது பாரதிய ஜனதா MP நிஷிகாந்த் துபே கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அவர் கூறியதாவது, நாட்டை பலவீனப்படுத்த விரும்புகிற அனைத்து வெளிநாட்டு சக்திகளுக்கும் தலைவராக, வழிகாட்டியாக ராகுல் இருக்கிறார். அமெரிக்கா இந்தியா மீது 25% வரி விதித்திருப்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. 1998 இதே காங்கிரஸ் தான் எதிர்க்கட்சியாக இருந்தது. அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் பாரதிய ஜனதா அரசு நடந்தது. அப்போது நாம் அணு ஆயுத சோதனை நடத்தினோம். அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் நம் நாட்டின் மீது பொருளாதார தடைகள் விதித்தன.
அதை பற்றி வாஜ்பாய் துளியும் கவலைப்படவில்லை. ஏன் என்றால் நாடு ஒரு வலிமையான பிரதமரின் வழிகாட்டுதலில் இருந்தது. இப்போது நமக்கு பிரதமர் மோடி இருக்கிறார். இது பிரதமர் மோடியின் அரசாங்கம். நாம் வலிமையானவர்கள். 140 கோடி மக்களின் பலத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நிஷிகாந்த் துபே கூறினார். ஜம்புகேஸ்வரர் கோயிலில் ஜப்பான் பக்தர்கள் யாகம். ஜப்பானை சேர்ந்த பக்தர்கள் குழு திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு வந்தது. உலக அமைதிக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் அவர்கள் சிறப்பு யாகம் நடத்தினர். நூற்று 120 பேர் கொண்ட ஜப்பான் குழு கோயிலை ஆர்வமுடன் சுற்றி பார்த்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஒரு ஆசிரமம் அமைக்க உள்ளதாகவும் அதற்காக வேண்டிக் கொண்டதாகவும் அவர்கள் கூறினர். And we came from Japan. More than 120 people came together, and we pray for the world peace. And also, we feel that the Tamil and Japan is a really deep connection with the history and also language too. And also, we know about the Sita. It's also really deep connecting with Japanese history too. So we really fascinate of the architecture of those temples, particularly more than maybe 1,300 years ago built, but no destroyed, and also beautiful characteristic. So we really impressed. And our aim is to build the new ashram near the Pondicherry among the Japanese people. So that's why we came to and pray for the ashram, more than 100 ashram.